ஒரு நிமிஷம் கேளுங்க. கிருபானந்த வாரியார் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ஒருத்தர் வந்து கடவுளை பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேட்டிருக்காரு. அதுக்கு வாரியார் சொல்லியிருக்காரு, நீங்கள் உங்கள் உடலை பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு. பார்த்துருக்கேனே அப்படின்னாரு. ரெண்டாவது முறையும் கேட்டிருக்காரு. பார்த்துருக்கேனே அப்படின்ட்டு இருக்காரு. நல்லா யோசிச்சு சொல்கிறேங்க, நீங்கள் உங்கள் உடலை பார்த்துருக்கீங்களான்ட்டு. கோவம் வந்துச்சு அந்த டிவோட்டி. சார் சொல்லிட்டே இருக்கேன், நான் பார்த்துருக்கேன்னு நீங்கள் இப்படி கேட்டுகிட்டே இருக்கீங்களே, எனக்கு புரியல அப்படின்றாரு. உங்கள் முதுகை உங்களால் பார்க்க முடியுமா அப்படின்றாரு. உடனே இவருக்கு ஒரே ஆச்சரியமாயிடுது. சரி முதுகை விடுங்க, உங்கள் முகத்தை உங்களால் பார்க்க முடியுமா கண்ணாடி இல்லாமல்? அதுக்குமே பதில் இல்லை. உங்களையே உங்களால் பார்க்க முடியல. உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வேணும், பின்னாடி ஒரு கண்ணாடி வேணும். அப்போ தான் முழுசாக உங்களை பார்க்க முடியும் இல்லையா? அதேமாரி இறைவனை பார்க்கணுன்னா திரு அருள் வேணும், கடவுளோட அருள். குரு அருள் வேணும், யாராவது வழி நடத்த. இந்த ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் உங்களால் கடவுளை பார்க்க முடியும், உணரவும் முடியும். அதனால் திருவருள் மூலமாக குரு உங்களுக்கு வழி நடத்த நடத்த நீங்கள் போய் சேர்றது தான் கடவுளோட திருவடி அப்படின்ட்டு அவர் முடித்தார். என்ன ஒரு அருமையான